கட்டுறதுக்கு முன்னாடி சாயில் டெஸ்ட் எதுக்கு எடுக்கணும்னு தெரியுமா? அது எடுக்கிறதுனால என்னென்ன யூசேஜ், அது எடுக்காதனால என்னென்ன லாஸ் ஆகுது, நம்ம சிவில் டாக்கில் பார்ப்போம். சாயில் டெஸ்ட் எடுத்தால் தான் என்ன டைப் ஆஃப் சாயில்னு நமக்கு தெரியும். என்ன டைப் ஆஃப் சாயில் தெரிஞ்சால் தான் அந்த டைப்புக்கு ஏற்ற ஃபுட்டிங்கும் நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் சாயிலுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபுட்டிங் இங்கே இருக்குது. அதுக்கு ஏற்றாப்புல கொடுத்தா தான் நமக்கு வந்து பியரிங் ஃபெயிலியர் ஆகாது. அப்படி பியரிங் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா டோட்டல் பில்டிங்கும் கொலாப்ஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு எஸ்பிசினா என்ன? எஸ்பிசினா சாயில் பேரிங் கெப்பாசிட்டி. அந்த வேல்யூவை வச்சு தான் நமக்கு என்ன டைப் ஆஃப் ஃபுட்டிங், அந்த ஃபுட்டிங்கோட ஏரியா என்ன, அந்த ஃபுட்டிங் எவ்வளோ டெப்த்தில் கொடுக்கணும், எல்லாமே நம்ம அந்த எஸ்பிசி வேல்யூ வச்சு தான் டிசைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபெயிலியர் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபெயிலியர், லோக்கல் ஷியர் ஃபெயிலியர் ஆர் பஞ்சல் ஃபெயிலியர். 3 டைப் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம ஜென்ரல் ஃபெயிலியர்னால் என்னென்னு பார்ப்போம். அதாவது ஜென்ரல் ஃபெயிலியர்னால் மேக்ஸிமம் இந்த ஃபெயிலியர் தான் எல்லா இடத்துலையும் வரும். அதாவது சாய் வந்து பல்ஜிங் ஆகும். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சாய் வந்து அப்படியே ஒரு க்ளே வந்து பல்ஜிங் ஆகும். அப்படி பல்ஜிங் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஃபுட்டிங் இருக்குன்னா ஒரு சைடு ஆஃப் சாய் வந்து டவுன்வர்டில் போகும், இன்னொரு பக்கமான சாயில் வந்து அப்வர்டில் போகும், மேலே வந்துடும், பல்ஜிங் ஆகி மேலே வரும். அப்படிங்கும்போது நம்ம ஃபுட்டிங் ஸ்ட்ரைட்டாக இருக்குதுல்ல, அப்போ வந்து இன்க்ளைண்ட் ஆகி க்ராக் ஆகும். அந்த டைமிங்லேயும் இந்த ஜென்ரல் ஃபெயிலியர் உருவாகும். அண்ட் செகண்ட் வந்து லோக்கல் ஷியர் ஃபெயிலியர். இதுவும் ஆல்மோஸ்ட் ஜென்ரல் ஃபெயிலியர் மாதிரி தான். இது என்ன ஆகும்னா, அது பல்ஜிங் ஆகும். இது வந்து ஒரு ஃபுட்டிங்க்கு பக்கத்தில் ஒரு சைடு வந்து நல்லாயிருக்கும், இன்னொரு சைடு வந்து சாயிலே உடையும், அப்படியே பிளேட்டாக உடஞ்சி அப்படியே ஒரு பக்கம் உட்காந்துரும். அப்படி உட்காரும் போது என்ன ஆகும்னா, நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க வேண்டிய ஃபுட்டிங்கும் இதுவும் இன்க்ளைண்ட் ஆகி இதுவும் கிராக் வந்துடும். இதுதான் லோக்கல் ஷியர் ஃபெயிலியர். அண்ட் தேர்டாக பஞ்சடு ஷியர் ஃபெயிலியர். பஞ்சடு ஷியர் ஃபெயிலியர்னா டோட்டல் ஆஃப் சாயிலுமே அப்படியே உட்காந்துரும். ஸோ டோட்டல் ஆஃப் பில்டிங்கும் அப்படியே உட்காந்துரும். அப்படி உட்காரும்போது சொன்னாங்க எஸ்பிசி வேல்யூ வச்சு தான் நம்ம ஸ்ட்ரெச்சரே டிசைன் பண்ண முடியும். ஃபுட்டிங் என்ன டைப் ஆஃப் ஃபுட்டிங்லாம் சொன்னாலும் இப்போ அந்த எஸ்பிசி வேல்யூவை வச்சு நம்ம என்னென்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெச்சர் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம, அதாவது 50 to 150 kN/m² இருந்தால் அந்த இடத்துல ஹெவி ஸ்ட்ரெச்சர் வந்து சூட் ஆகாது. அது வந்து அந்த இடம் வந்து சாஃப்ட் அண்ட் மீடியம் க்ளேவாக இருக்கும். அதனால் அது ஹெவி ஸ்ட்ரெச்சருக்கு சூட் ஆகாது. ஒரு 150 to 250 kN/m² இருந்துச்சுன்னா அது டென்ஸ் க்ளேன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து மினிமம் ரெசிஸ்டன்ட் பில்டிங், இந்த மாதிரி சின்ன பில்டிங்ஸ் வந்து சூட் ஆகும். ஹெவி ஸ்ட்ரெச்சருக்கு அந்த இடம் சூட் ஆகாது. 500 to 1000 kN/m²னா அது வந்து ராக் சாஃப்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஹெவி ஸ்ட்ரெச்சருக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு வேல்யூ தான். அண்ட் லாஸ்ட்டாக 1000க்கு மேலே, அதாவது 1000 kN/m² மேலே இருந்துச்சுன்னா அது வந்து ஹெவி ஸ்ட்ரெச்சருக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த எஸ்பிசி வேல்யூவை வச்சு ஃபுட்டிங்கோட ஏரியா என்ன டெப்த் ஆஃப் ஃபுட்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டைப் ஆஃப் சாயிலுக்கு என்னென்ன டைப் ஆஃப் ஃபுட்டிங் செட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து டெப்த்தாக நீங்கள் பார்க்கணும்னா யூடியூப் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை தொட்டு யூடியூப்பில் போய் பாருங்கள். அண்ட் லிங்க்டினோட லிங்கும் இருக்குது, அந்த லிங்க்டினை தொட்டிங்கன்னா ஃபுல் பிபிடியும் லிங்க்டினில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம்.